அனைவருக்கும் இனிய கியூ டேலண்ட் இசட்டின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 1இல் தமிழ்நாட்டில் காந்தி என்ற படத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனாக வரும். பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை மட்டும்தான் பார்க்க போகிறோம். தேர்வாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இது இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வாங்க பாடத்துக்குள்ளே போயிடலாம். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காக பாடுபட்டவர்கள் ஒருவர் தான் காந்தியடிகள். ஆமாம், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்களும் பாடுபட்டிருக்காங்க. அதே போல் பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காக காந்தி தாத்தாவும் பாடுபட்டிருக்காரு. வாங்க, 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தி தாத்தா தமிழகத்திற்கு எந்த ஊருக்கு வந்தார்? 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். அப்பொழுது ஆங்கில அரசு ஒரு கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்துச்சு. அந்த சட்டம் பேர் என்ன? ரவுலட் சட்டம். எந்த ஆண்டு? 1919. அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். எந்த சட்டத்தை எதிர்த்து? ரவுலட் சட்டம் 1919. அப்போ காந்தி தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கருத்தாய்வு கூட்டம் ஒரு தமிழகத்தில் தலைவர் வீட்டில் நடத்துகிறார். எந்த தலைவர் தெரியுங்களா? ராஜாஜி. ஐயா ராஜாஜி வீட்டில் நடத்துகிறார். அப்பொழுது காந்தியடிகள் வந்திருப்பது தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய முண்டாசு கவிஞர் விரைந்து காந்தி தாத்தா பக்கத்தில் உட்கார்றாரு. திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொது கூட்டத்திற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கேன், அதற்கு நீங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு நம்ம தமிழ்நாட்டு கவிஞர். அதற்கு தலைமை தாங்க முடியுமான்னு கேட்டதும் காந்தி தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வேறு வேலை இருக்குது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாரு தாத்தா. அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாட்டுக்கொரு புலவன். தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்திற்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறி பாரதியார் நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார். அப்போ காந்தி தாத்தா என்ன பண்ணுறாரு, ராஜாஜி ஐயாவை கூப்பிட்டு யார் இவர் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராஜாஜி ஐயா எப்படி பாரதியாரை அறிமுகப்படுத்துகிறாரு? இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வரார். இப்போ எந்த பகுதிக்கு வராரு? மதுரை. மதுரைக்கு. எந்த ஆண்டு? 1921. சென்னைக்கு எந்த ஆண்டு வந்தார்? 1919. 1919 எந்த மாதம்? பிப்ரவரி மாதம். மதுரைக்கு வரும்போது எந்த மாதம்? செப்டம்பர் மாதம். ஆமாம், எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. 1919 சென்னை அப்படின்னாக்கா அது பிப்ரவரி மாதம். 1921 மதுரைக்கு வந்தபோது செப்டம்பர் மாதம். மாதங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்படுகிறது. காந்தி தாத்தாக்கு தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக எந்த பகுதிக்கு உண்டு தெரியுங்களா? மதுரைக்கு உண்டு. உலகம் போற்றிய எளிமை திருக்குளம் யாருடையது? காந்தி அவர்களுடையது. காந்தி தாத்தா ஒரு முறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்வதற்காக வந்திருந்தார். அப்போது அன்பர் வீட்டில் எந்த ஊரில் தங்கியிருந்தார் தெரியுங்களா? கானாடு காத்தான். எந்த ஊர்? எங்கே இருக்குது? காரைக்குடியில் இருக்குது. காந்தி தாத்தா ஒரு முறை மதுரையில் இருக்கும்போது எந்த கோவிலுக்கு செல்றதுக்காக மறுத்து விட்டார்? மீனாட்சி அம்மன் கோவில். ஏன் அப்படின்னு தெரியுங்களா? கோவிலுக்கு செல்ல சிலர் அழுத்த போது அந்த கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டான்னு கேட்டார். அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நானும் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை வழங்கப்பட்டிருந்துச்சு. அதை கேள்வி உற்ற பிறகு தான் காந்தி தாத்தா என்ன பண்ணுறாரு? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறாரு. மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள போகிறார். இதே போல் ஒரு நிகழ்வு தமிழகத்தில் இன்னொரு இடத்துலையும் நிகழ்ந்துச்சு. எங்கே தெரியுங்களா? குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அருவிக்கு போகிற வழியில் ஒரு கோவில் இருக்குது. அந்த வழியாக செல்ல ஒரு சாரருக்கு மட்டும் தடை இருந்துச்சு. எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்ததுனால இதை அறிந்த காந்தி தாத்தாவும் நானும் குளிக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர் யார்?
காந்தியடிகள். காந்தியடிகள் ரொம்ப முக்கியமான கொஷின். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் காந்தி தாத்தா தமிழை கற்க தொடங்கியதாக சொல்கிறார். ஜியு போப் எழுதிய நூல் என்ன தெரியுங்களா? ஜியு போப் எழுதிய நூல் தமிழ் கையேடு. ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு காந்தி தாத்தாவை மிகவும் கவர்ந்ததாக இருந்துச்சான். அதுலேயும் திருக்குறள் தான் ரொம்ப பெரிதும் கவர்ந்த நூல் அப்படின்னு காந்தி தாத்தா சொல்கிறார். திருக்குறள் தான் காந்தி தாத்தாவை பெரிதும் கவர்ந்த நூல். ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு நூலும் அவரை கவர்ந்ததாக இருந்தது என்று கூறுகிறார். 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. சென்னையில் எந்த வருஷம் இலக்கிய மாநாடு நடைபெற்றது? 1937 அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் தெரியுங்களா? காந்தியடிகள். 1937 சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் தான் காந்தி தாத்தா. அப்படி தலைமை தாங்கும் பொழுது உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக யாருடைய தலைமை வகிக்கும் போது எந்த மாநாட்டில் எந்த வருஷத்தில் இருந்தார்? 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உவே சாமிநாதரின் உரையை கேட்டு மிகவும் மகிழ்ந்தவர் யார்? காந்தியடிகள். ஆமாம், உவே சாமிநாதர் உரையை கேட்ட காந்தியடிகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அப்போ இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு காந்தி தாத்தா சொல்கிறார். உவே சாமிநாதருடைய பேச்சு கேட்டு எப்படி சொல்கிறாரு? இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு காந்தி தாத்தா சொல்கிறார். உவே சாமிநாதர் ஐயாவை நம்ம எல்லாரும் எப்படி கூப்பிடுறோம்? தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தான்னா உவே சாமிநாதர் மறந்துடக்கூடாது. உவே சாமிநாதருடைய ஆசிரியர் தெரியுங்களா? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஐயா, மறந்துடக்கூடாது. இந்த நிகழ்வு மூலம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம். எந்த நிகழ்வு மூலம்? சென்னையில் நடைபெற்றது இல்லையா, அந்த இலக்கிய மாநாடுகள் நடைபெற்ற இந்த நிகழ்வுகள்லாம் வச்சுட்டு நம்ம பார்க்கும்பொழுது காந்தி தாத்தாவுடைய ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்னும் உள்ள உறுதியை அறிந்து கொள்ள முடிகிறது. வாங்க மதிப்பீட்டு வினாக்கு போயிடலாம். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர்? மதுரை. காந்தியடிகள் யாருடைய அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? காந்தியடிகள் உவே சாமிநாதர் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். பொறுத்துக. இலக்கிய மாநாடு. சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர். பாரதியார். குற்றாலம். அருவி. தமிழ் கையேடு. ஜியு போப். அடுத்ததா அம்மா வேலுநாச்சியார் அவர்களை பற்றி நாம் பார்த்து விடலாம். அதே 3ஆம் பருவம் 6ஆம் வகுப்பு இயல் 1 வேலுநாச்சியார் பாடம் இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்முடைய வீரமங்கை, நம்முடைய தமிழ்நாட்டின் தாய், அவங்கள பற்றி பார்த்துடலாம். வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் தான் போருக்கு முக்கியமானது. போருக்கு எது முக்கியம் அப்படின்னா வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் தான் போருக்கு முக்கியமானது. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெறும் வெற்றி தான் சிறந்தது. விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வகை சூடிய பெண்களில் ஒருவர் தான் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் அம்மா. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்து வந்த மன்னர் பேர் தெரியுங்களா? செல்லமுத்து. செல்லமுத்து. அந்த செல்லமுத்துக்கு செல்லமான ஒரு குழந்தை பிறக்குது. அந்த செல்ல குழந்தை தான் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார். அந்த செல்லமுத்து ஐயாவுடைய ஒரே மகள் தான் வேலுநாச்சியார். தாய்மொழியாக தமிழ் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வேற என்னென்ன மொழிகள்லாம் சிறப்பாக பேசுவாங்க தெரியுமா? ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஆமாம், தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் இல்லை, பிரெஞ்சு, உருது, ஆங்கிலம் ஆகிய மொழிகளையும் சிறப்பாக அவர் கற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க முறையாக கற்றுக்கொண்ட பயிற்சிகள் தெரியுங்களா? சிலம்பம், குதிரை ஏற்றம், வார்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு மன்னரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் பேர் சிவகங்கை மன்னர் முத்துவடகநாதர். ஆமாம், சிவகங்கை மன்னர் முத்துவடகநாதர் ஐயாவை திருமணம் செய்து கொள்கிறாங்க. அப்போ காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்படுறார். அப்போ திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டி பயிற்சி அளிக்கிறாங்க. யார்? வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் அம்மா. 8 ஆண்டுகளுக்கு பின்
திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை திட்டம் ஒன்று நடந்தது. அப்போது நம்முடைய வேலுநாச்சியார் அம்மாவுக்கு ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேர் தெரியுங்களா? தாண்டவராயர். வேலுநாச்சியார் அம்மாவுடைய தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது. ஆமாம். அதே மாதிரி எத்தனை ஆண்டுகள் திண்டுக்கல் கோட்டையில் அவங்க தங்கி கேட்குவாங்க. எத்தனை ஆண்டுகள்? 8 ஆண்டுகள். ஆமாம், 8 ஆண்டுகள் தங்கியிருந்தாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன மருது பெரிய மருது எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிடுது. கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றவர் யார்? அமைச்சர் தாண்டவராயர். அந்த இனிய நாளை தான் நானும் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவங்க யார்? வேலுநாச்சியார். மைசூரிலிருந்து வேலுநாச்சியார் அம்மாவுக்கு உதவி செய்ய முற்பட்டவர் யார்? ஐதர் அலி. ஹைதர் அலி என்ன பண்ணுறாருன்னா, வேலுநாச்சியார் அம்மாவுக்கு உதவுறதுக்காக 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பி வைக்கிறார். எவ்வளோ? 5000 குதிரைப்படை வீரர்கள். ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்று சொன்னவர் யார்? அமைச்சர் தாண்டவராயர். ஆமாம். அப்போ மைசூர் சென்ற போது ஹைதர் அலியிடம் வேலுநாச்சியார் அம்மா எந்த மொழியில் பேசுனாங்க? உருது மொழியில் பேசுனாங்க. நாம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றவர் யார்? சின்ன மருது. ஆம், நமது வீரர்களுடன் ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களையும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டவர் யார்? பெரிய மருது. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில். எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், அதன் பிறகு சிவகங்கையை மீட்போம் என்று சொன்னவங்க யார்? வேலுநாச்சியார். ஆண்கள் படைப்பிரிவுக்கு யார் தலைமை தாங்கினாங்க? மருது சகோதரர்கள். பெண்கள் படைப்பிரிவுக்கு யார் தலைமை தாங்கினாங்க? குயிலி. இறுதியில் எந்த படை தோற்றது, எந்த படை வென்றது? ஆங்கிலேயர் படை தோற்றது, வேலுநாச்சியார் அம்மையாரின் படை வென்றது. அரசியார் அவர்களே, காளையார் கோவில் நம் கைக்கு வந்து விட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டடித்து விடலாம் அப்படின்னு சொன்னவர் யார்? பெரிய மருது. சிவகங்கை கோட்டை கதவுகள் எப்பயுமே அடைக்கப்பட்டிருக்கும். எப்போ தெரியுமா அந்த சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கப்படும்? விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும் என்று வேலுநாச்சியார் கூறினார். விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு யாருக்கு மட்டும்தான் அனுமதி இருந்துச்சு? பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, வேலுநாச்சியார் அம்மை காட்டி கொடுக்குமாறு யார்கிட்ட சொன்னாங்க தெரியுமா? உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர் வற்புறுத்துறாங்க. அதுக்கு உடையாள் அம்மா என்ன சொல்கிறாங்க? மறுத்து விடுறாங்க. அதனால் உடையாள் அம்மாவை ஆங்கிலேயர்கள் கொன்னுடுறாங்க. அப்போ உடையாள் அம்மாவுக்கு நம்ம என்ன அந்த கூட இருந்த அமைச்சர் நம்ம அவங்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் அம்மா சொல்கிறாங்க. யாருக்கு நடுக்கல் நடணும்? உடையாளுக்கு. விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது வேலுநாச்சியார் அம்மாவுடைய படை. தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கல், அங்கே உடையாள் அம்மாவுடைய நடுக்கல் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த போகிற வழியில் அங்கே அந்த நடுக்கல்லுக்கு தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து வேலுநாச்சியார் அம்மா காணிக்கையாக செலுத்திட்டு கிளம்புறாங்க. அப்போ ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுறேன் அப்படின்னு சொன்னவங்க யார்? குயிலி நான் சொல்கிறேங்க, ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது நான் தீ வச்சு விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே குயிலியும் தம் உடலையே தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கில் குதிச்சிட்டாங்க. குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு அவருடைய துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறியவர் தான் வேலுநாச்சியார் அம்மா. வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஹைதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு
குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. தெரிந்து கொள்வோம். வேலுநாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் அம்மையார். வேலுநாச்சியார் அம்மையார். ஜான்சி ராணிக்கு முன்னாடியே நம்ம வேலுநாச்சியார் அம்மையார் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. வேலுநாச்சியாரின் காலம் 1730 1796 வரை. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. திண்டுக்கல் கோட்டையிலிருந்து சிவகங்கை மீற 8 ஆண்டுகள் ஆச்சு காளையார் கோயிலை மீட்பதற்காக. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். சரி, வாங்க மதிப்பீட்டு வினாக்கு போயிடலாம். அடுத்தது இலக்கணம் தான் இருக்குது. 4 வகை சொற்கள் அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.